Full video in my YouTube channel. தட்டைப்பயிறு புளிக்குழம்பு. ஒரு வாணலியில் 1/2 கப் தட்டைப்பயிறு எடுத்து நல்லா வாசம் வர அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிஞ்ச் அளவு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம முதல்ல பூண்டு ஆட் பண்ணிக்கலாம், சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிட்டு நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா மேஷ் ஆகணும். புளி ஒரு லெமன் சைஸ்க்கு எடுத்து கரைச்சி வச்சுட்டு அதில் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு ஆட் பண்ணி கலந்து ரெடியாக வச்சுக்கலாம். கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசல் 1/2 கப் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கணும். நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. வேக வச்ச தட்டைப்பயிறு ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஒரு சின்ன வெள்ளைத்துண்டு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தட்டைப்பயிறு புளிக்குழம்பு ரெடி.